ஹலோ கைஸ், இப்போ ஜியோ சினிமாவில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஹிந்தி ஃபேமிலி காமெடி ட்ராமா தான் குட் ஜாதி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம சஞ்சய் தத் 54 லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு காமெடி ட்ராமாவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் சிராஜ் சர்மா. இவரோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய். ஸோ அவர் பேர் வீர் சர்மா. நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு இப்போ அவங்க அம்மா இல்லை, ஸோ அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்து நம்ம ஹீரோ வேலை பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அண்டர்வேர் பிஸ்னஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் வர்ற பொண்ணு அண்டர்வேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அவங்க மேலே நம்ம ஹீரோக்கு வந்து நல்ல ஒரு காதல் உண்டாகுது. அதே நேரத்தில் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய்க்கு அவங்களோட முன்னாள் காதலியான மேனகா அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழைய காதல் திருப்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா மலருது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சஞ்சய் அந்த பொண்ணை தான் வந்து ரொம்ப விரும்பி காதலிச்சிருக்காப்ல. ஆனால் வீட்டில் வந்து அவங்க அம்மா அந்த டைமில் வந்து இந்த ஜாதிலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க ஒய்ஃப் இல்லை அப்படின்னோன்னா திருப்பி இந்த காதல் உண்டாகுது. பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம மேனகாவோட பொண்ணாக தான் நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ அந்த பொண்ணை தான் வந்து நம்ம ஹீரோ இப்போ லவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரோட காதலில் யாரோ ஒரு காதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகுது. அது யாரோட காதல் ஜெயிக்க போகுது, இதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஃபேமிலி ட்ராமா தான் இந்த படம்னே சொல்லலாம். படம் பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சபிளுங்க. ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் நம்ம எக்கச்சக்கமான படங்களில் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ வந்து ப்ரொடக்ஷன் வேலையும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ட்ராமா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பிளாகாக இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்டபிள் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுது. அதனால அந்த போரிங்னஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. படத்தில் இருக்க ஹியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் மைல்டான ஒரு என்டர்டெயின் கொடுக்குது. ஆனால் ஆக ஓகன் சிரிக்கிற அளவுக்கான ஹியூமர்ஸ்லாம் அந்த படத்தில் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம சஞ்சயவாக இருக்கட்டும் அண்ட் வந்து நம்ம ஹீரோவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வர ரெண்டு ஹீரோயின்ஸ் அம்மாவும் பொண்ணுமா இருக்கக்கூடிய அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. தென் படத்தில் வர அந்த சினிமோட்டோகிராஃபிக் அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து நல்லா இருந்தாலுமே படத்தில் இருக்கிற அந்த சாங்ஸ் தமிழ் டப்பிங்கில் இல்லை. ஆனால் சாங்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸும் சில இடங்களில் வருது, நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட் வாட்சபிள் மூவி. ஆனால் ஒரு ரொட்டீன் டெம்ப்ளேட் தான் படத்தோட கதை இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.